குளிகை நேரம் ஏன் சக்தி வாய்ந்தது? குளிகை நேரத்தின் பின்னாலுள்ள அதிசய கதை பற்றி தெரியுமா? ஒரு காலத்தில் இலங்கையின் அரசனான ராவணன் தனது மனைவி மண்டோதரி கருவுற்ற நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த சமயம் மிகவும் ஆவலுடன் இருந்தார். அவருக்கு ஒரு ஆசை. தன்னுடைய மகன் அழகிலும் அறிவிலும் வீரத்திலும் யாராலும் வெல்ல முடியாதவனாக இருக்க வேண்டும். இதற்காக அவர் தனது குலகுருவான சுக்ராச்சாரியார் அவர்களை அணுகினார். சுக்ராச்சாரியார் கூறினார், அனைத்து நவக்கிரகங்கள் ஒரே நிலையில் இருக்கும் நேரத்தில் உனக்கு குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை நீ விரும்பிய எல்லா சிறப்புகளும் கொண்டதாக இருக்கும் என்று யோசனை சொன்னார். உடனே நவக்கிரகங்கள் அனைத்தையும் சிறைபிடித்து ஒரே அறைக்குள் அடைத்துவிட்டார் ராவணன். ஒரே அறையிலிருந்த கிரகங்கள் யாவும் தவித்துப் போயின. இந்த யோசனையை சொன்ன சுக்ராச்சாரியாரை கடிந்து கொண்டனர். அந்த கிரகங்கள் மிகுந்த துன்பத்தில் தவித்தன. இது பெரிய அபாயத்தை உண்டாக்கும் என்று அவை கவலைப்பட்டன. அதே நேரத்தில் மண்டோதரி கடுமையான பிரசவ வேதனையில் இருந்தாலும் குழந்தை பிறக்கவில்லை. இதே நேரத்தில் குழந்தை பிறக்க முடியாமல் மண்டோதரி பெரும் தவிப்பில் கிடந்தார். வலி அதிகமிருந்த போதிலும் குழந்தை பிறக்கவே இல்லை. இந்த செய்தி நவக்கிரகங்களின் காதிக்கு எட்டியதும் அதற்கும் தாங்கள்தான் காரணம் என்று ராவணன் தண்டிப்பாரோ என்று அச்சம் கொண்டனர். இது குறித்து சுக்ராச்சாரியாரிடம் ஆலோசனை கேட்டனர். இந்த சிக்கலிலிருந்து விடுபட வேண்டுமானால் உங்கள் 9 பேரைத் தவிர நல்ல செயல் புரிவதற்கென்று இன்னொரு புதியவனை சிருஷ்டித்து ஒவ்வொரு நாளிலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை அவனுடைய ஆளுகைக்குட்பட்ட நேரமாக மாற்றிக் கொடுத்தால் உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்றார். அவனை சிருஷ்டிக்கும் அதே வேளையிலேயே மண்டோதரிக்கு சுகப்பிரசவம் உண்டாகும். நீங்களும் விடுதலையாகலாம் என்றார். அதன்படி சனீஸ்வர பகவான் சிறையில் இருந்தபடியே தனது சக்தியால் ஜேஷ்டாதேவிக்கு ஒரு மகன் பிறக்க வழி செய்தார். குளிகன் பிறந்த அதே நேரம் மண்டோதரிக்கும் அழகான ஒரு மகன் பிறந்தான். அவனுக்கு மேகநாதன் என்று பெயர் சூட்டினர். தான் பிறக்கும்போதே நல்லதை நடத்தி வைத்ததால் குளிகன் நவக்கிரகங்களால் பாராட்டப்பட்டார். குளிகை நேரம் என்றே தினமும் பகலிலும் இரவிலும் ஒரு நாழிகை நேரம் கொடுக்கப்பட்டது. அந்த நேரம் காரியவிருத்தி நேரம் என ஆசிர்வதிக்கப்பட்டது. இதனாலேயே குளிகை நேரத்தில் செய்யப்படும் எந்த ஒரு நல்ல காரியமும் தொடர்ந்து நடைபெறும் என்று கூறப்பட்டது. குளிகையில் என்ன செய்யலாம்? குளிகை நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அது வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பது நம்பிக்கை. குளிகை என்ற நல்ல வேளையில் சொத்து வாங்குவது, சுப நிகழ்வுகள், கடனை திருப்பிக் கொடுப்பது, பிறந்த நாள் கொண்டாடுவது போன்றவற்றை செய்வதால் அவை எந்த தடையும் இல்லாமல் நடப்பது மட்டுமின்றி இதுபோன்ற நல்ல நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். குளிகை நேரத்தை சரியாக அறிந்து நல்ல காரியங்களை தொடங்கினால் வாழ்க்கையில் வளமும் வளர்ச்சியும் பெறலாம். இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்க லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க.